எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்க்கடலை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் and available on Play Store and App Store. பைமோட் ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்க்கடலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதானவர்களும் சாப்பிடக்கூடிய நட்ஸ் வேர்க்கடலை ஆகும். ஆனால் இந்த வேர்க்கடலை கொழுப்புள்ள உணவு என்று பல பேர் நினைக்கிறாங்க நண்பர்களே. ஆனால் இது நல்ல கொழுப்பு அமிலங்கள் கொண்டு நிறைந்து உள்ளது. அதனால் இதை தைரியமாக இந்த வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடலாம் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, இந்த வேர்க்கடலை சாப்பிடுவதற்கு முன்பு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைட்டமின்கள் ரிபோப்ளவின், நியோசின், தயாமின், போட்டோத்தோனிக் ஆசிட், விட்டமின் B6, போலட் போன்ற சத்துக்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய வேர்க்கடலில் இந்த சத்துக்கள் பூரம் நிறைந்திருக்குது நண்பர்களே. இந்த வேர்க்கடலில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1. இரத்த அழுத்தம் சீராகும். 2. கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. 3. இரத்தம் சுத்தமாகும். 4. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 5. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. 6. ஞாபக சக்தி அதிகரிக்கும். 7. பித்தப்பை கல்லை கரைக்கும். இந்த 7 பயனுள்ள வேர்க்கடலின் நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கும் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நண்பர்களே, அந்த பயன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. இரத்த அழுத்தம் சீராகும். அதாவது நண்பர்களே, வேர்க்கடலையில் நைட்ரிக் அமிலம் அதிக அளவில் இருக்குது. வேர்க்கடலை சாப்பிடும்போது அது நைட்ரிக் அமிலமாய் நம் உடம்பில் மாறும். இது நமது இரத்த குழாய்களை விரிவடை செய்யும் நண்பர்களே. இதனால் இரத்த ஓட்டம் நம் உடம்பில் சீராக இருப்பதோடு இரத்த அழுத்தமும் குறையும். அதிக இரத்த அழுத்த பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தால் மிகவும் நல்லது நண்பர்களே. 2. கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. வேர்க்கடலில் உள்ள வைட்டமின் A, நீரில் கரையக்கூடிய வைட்டமின் B3 மற்றும் போலிக் அமிலம், வைட்டமின் சத்துக்கள் கர்ப்பிணிகளுக்கும் கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மிகவும் அவசியமானது நண்பர்களே. கர்ப்பிணி பெண்கள் ஒரு கையளவு அவித்த வேர்க்கடலை தினமும் சாப்பிட்டு வந்தால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய கூடும். இந்த வேர்க்கடலை பால் ஊட்டும் தாய்மார்களும் சாப்பிட்டு வரலாம். 3. இரத்த அழுத்தமாகும். வேர்க்கடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் உயிர் வேதி பொருட்கள் இரத்தத்தில் தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் நச்சுக்களை கல்லீரல் உதவியுடன் கழிவாக மாற்றி வெளியேற்றும். இதன் மூலமாக இரத்த சுத்தமாகும். இதோடு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். முகம் பளபளப்பாகவும் மாறும் நண்பர்களே. 4. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வேர்க்கடலில் உள்ள புரதம், பாஸ்பரஸ், தயாமின், நியாஸ் போன்ற எண்ணெய் சத்துக்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குறிப்பாக எப்படிஸ், காசநோய் மற்றும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்க கூடியது வேர்க்கடலை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை அடையும் நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.